சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தோர் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபை யார் மேல இருக்குதுன்னா அவர் பயந்தோர் மேல இருக்குது. அவர் பயந்தோர் மேல இருக்கு, அவர் குடும்பத்தின் மேல இருக்குது. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவருக்கு பயந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு தலைமுறைக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கு இன்சூரன்ஸ் தன் மறித்து விட்டா தன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஆனா இங்க பார்க்கிறோம், கர்த்தருக்கு நீ பயப்படும் போது ஒரு இன்சூரன்ஸ், கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஒரு தலைமுறையில தலைமுறையா அவரு நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அப்போ பயந்து நடக்கும்போது, பயந்து நீ செயல்படுத்தும் போது அவருடைய கிருபை எப்போதும் உங்களோட கூட இருக்குது. அந்த கிருபை உங்களை விட்டு விலகவும் விலகாது. தாவீதுக்கு நிச்சயமான ஒரு கிருபை இருந்ததுன்னா, தாவீது எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பயந்தார். இன்றைக்கு நீ பயப்படும் போது இந்த கிருபை இருக்கும். அனாதியா என்றென்றைக்கும் உன் சன்னதியோட தேவன் இருப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.